கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அமைச்சரவை கூட்டமானது நடந்திருந்தது. நிறைய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக ஊழல் புகாரில் யாரா சிக்கினீங்கன்னா உடனடியாக அமைச்சரவை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் எச்சரிச்சாரு அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு டெண்டன்சி தெரியுது இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட, ஒரு போக்கு. தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைன்னு ஊழலை மட்டுமே அவர் சித்தரிக்க விரும்புகிறார் ஜோசப் விஜய். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்பது தான் மாநிலத்தோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையாய தீர்வுன்னு அவர் நினைக்கிறார் அல்லது நினைப்பதாக காட்டிக்கொள்ளுகிறார். இது இந்த முதல்வன் படத்தில் வரும்ல, ஒரு நாள் முதல்வன் இந்த ஊழலை ஒழிச்சிடுவார், அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்டாக தான் இதை நான் பார்க்குறேன். ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு அரசாங்கத்தோட முன்னுரிமை பட்டியலில் ப்ரியாரிட்டிஸ் லிஸ்ட்டில் முக்கியமான இடத்துல இருக்கணும், சந்தேகம் இல்லை. பட் அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வளர்ச்சி திட்டங்கள், வேலைவாய்ப்பை பெருக்குவது, தொழில் முதலீடுகளை கொண்டு வருவது, சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பது, குறிப்பாக நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. இது குறித்தெல்லாம் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த ஆட்சிக்கான அளவுகோல். ஊழலை ஒழிக்கிறாங்களா இல்லையான்றது அளவுகோல் கிடையாது. ரெண்டாவது, ஊழல்னா என்னன்ற முதல் புரிதல் வேணும். தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குகிற 1000 ரூபாய் லஞ்சம், இபி ஆஃபீஸில் வாங்குகிற 2000 ரூபாய் லஞ்சம், வாட்டர் ஆஃபீஸில் போய் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்குறது தண்ணி வரலன்னா சரி பண்ணுறதுக்கு, இதுவா லஞ்சம் உங்களுக்கு? இது மேம்போக்கான பார்வை. அரசின் கொள்கை முடிவுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் தான் ஊழலை ஒழிப்பதற்கான. அப்புறம் பிடிச்சவனுக்கு செய்கிறது, பிடிக்காதவனுக்கு செய்யாமல் விடுறது. கொள்கை வகுப்பு, பாலிசி மேக்கிங்கில் என்ன அணுகுமுறையை கடைபிடிக்கிறீங்க? உங்கள் வெறுப்பு ஒதுக்கி வச்சுட்டு நாட்டு நலன் கருதி செயல்படுறீங்களான்றது தான் அளவுகோள்கள். இதெல்லாம் அளவுகோல் கிடையாது. ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடும். காமன் மேன் மத்தியில் விஜய் ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு எடுபடும். ஒரு பாசிட்டிவான பார்வை வரும் கொஞ்ச நாளைக்கு வரும். ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தோன்னா அது பெருசாக தினமலரில் பேனரில் போடுறான். வாட்ஸ்அப் நம்பரில் குவியுது இப்போ ஊழல். எல்லாத்துக்குமா நீங்கள் ஊழல் நடவடிக்கை எடுக்க முடியும்? எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ண, எத்தனை பேரை நீ சஸ்பெண்ட் பண்ண? அந்த ஒரு படம் வரும் சினிமாவில், கவுண்டமணி ஒரு காமெடியில் சொல்லுவார், லஞ்சம் வாங்குறோன்னா ஜெயிலில் தூக்கி போடணுன்னா சிறைச்சாலைகளின் கதவு கம்பிகளை இந்திய எல்லையில் தான் நடணும். லஞ்சம் வாங்கினவனெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணுன்னா சிறைச்சாலைகளின் கம்பிகளை இந்திய எல்லையில் தான் நடணும்னு. அந்த மாதிரியான விஷயம் தான் இது. குறைக்கலாம், லஞ்சத்தை ஊழலை குறைக்கலாம், மேக்ஸிமம் குறைக்கலாம். முற்றிலுமாக எராடிகேட் பண்ணுறது என்பது அறவே சாத்தியமற்ற ஒன்று. ஓகே, நேற்று கூட மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் 6 அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்திருக்காங்க. அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த புகாரெல்லாம் சிக்கினாங்க அப்படின்னு 6 பேர் பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க. நிறைய டெண்டர்களும் ரத்து செய்யப்படுது. உத்தண்டியில் கூட மேம்பாலம் அதை ரத்து பண்ணியிருக்காங்க. நிறைய டெண்டர்ஸ் ரத்து செய்யப்படுது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆல்ரெடி போட்ட டெண்டரை ரத்து பண்ணுறது நல்ல ஒரு முடிவா? இல்லை, ஒரு முயற்சி இருக்குது, ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள், சாட்டையை சுழற்றுறாங்க. டெண்டர்லாம் ரத்து பண்ணுற அதிகாரம் அரசுக்கு இருக்குது. வேணால் அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். பாதிக்கப்பட்ட யார் டெண்டரை எடுத்தானோ அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். அங்கே முறைகேடு நடந்திருக்குன்ட்டு தான் அவங்க டெண்டரையே ரத்து பண்ணுறாங்க. கடந்த ஆட்சியில் ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு, லஞ்சம் கங்கை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிச்சுன்றது உண்மை. 10% வழக்கமாக எல்லாருமே வாங்குறதுங்க. 30% 40% கிராஸ் பண்ணிடலாம், அது போச்சு. அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே நிற்குது. பெரிய அளவில் லஞ்சம் வளர்ச்சியை பாதிக்குதுன்றது உண்மை தான். அது ஒரு டாலரபிள் லெவலில் இருக்க வரைக்கும் சிக்கல் இல்லை. சொன்ன சர்வீஸ் சார்ஜ்னு வாங்குவான் 10%, தூக்கி 40% 50%லாம் போகுதுன்னா எப்படி அது சாத்தியப்படும்? அப்போ தரம் குறையும். தரம் குறைந்த பொருளை வச்சு தான் கான்ட்ராக்டர் மேம்பாலங்களை கட்டுவார்கள், சாலைகளை போடுவார்கள், மின் நிலையங்களை அமைப்பார்கள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கமிஷன் ரேட் அதிகமாக பொருளோட தரம் குறையும். அதோட விளைவு என்ன? மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால தான் லஞ்சம் கூடாது, ஊழல் கூடாதுன்றோம். குறைங்க, முற்றிலுமாக எராடிகேட் பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. டாலரபிள் லெவலுக்கு புஷ் பண்ணி கீழே கொண்டு போங்கன்றது தான் அரசுகளின் நோக்கமாக இருக்க முடியும். அதை செஞ்சாங்கன்னாலே மக்கள் இவர்களை கொண்டாடுவார்கள். ஓகே, இப்போ இந்த ஊழல் இதெல்லாம் குறைச்சி அரசோடைய கஜானாக்கு அமௌண்ட்டை கொண்டு வரோம் நாங்கள் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய பார்வையாக இருக்குது. அப்படி கொண்டு வரக்கூடிய அமௌண்ட்டை சரியான வழியில் பயன்படுத்துறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் சரியான வழியில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது இருக்குது. தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே போதுமான அமௌண்ட் நம்ம கிட்ட கிடையாது.
2500 ரூபா இருக்கட்டும், இப்போ வந்து தாய்மாமன் சீராக இருக்கட்டும், தங்கம் மோதிரம், அப்புறம் யூனிட் ஃப்ரீயாக கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஊழலை குறைச்சி கஜானா கொண்டு வரீங்க, ரைட்டு, அது சரியான மக்கள் விஷயங்களுக்கு பயன்படுதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ நீங்கள் ஊழலை குறைப்பது மூலமாக கஜானாக்கு தான் வரப்போகுது, மக்களால் திட்டங்களுக்கு தான் அது வந்து செயல்படுத்தப்பட போகுது. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இவங்க இப்போ எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்றதான் நம்ம முன்னால் இருக்க பெரிய கேள்வி. குறிப்பாக 2500 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுப்பது, இலவச பஸ் பேருந்து பயணம் காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும், அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? எப்படி சாத்தியம்? கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ஒரு பெண்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுவாங்களா? யார்? ஏற்கனவே உங்கள் போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் திவால். மாதம் சம்பளமும் ஓய்வூதியம் கொடுப்பதற்கு திருவோடு ஏந்தின்னு இருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸை திருடி சம்பளம் கொடுக்குற லெவலில் இருக்குது போக்குவரத்து கழகங்கள். இன்றைக்கி உண்மை, அது கொச்சையாக சொல்லலை. எல்லா போக்குவரத்து கழகமும் இன்றைக்கி திவால். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கினா தான் பஸ்ஸை பனிமணிலேருந்து எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து போக்குவரத்து கழகங்களோட நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்குது. இடதுசாரிகள் விடுவாங்கன்னு தெரியல. இல்லை, அவங்க உடலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள மீறி செஞ்சாகணும், ஏன்னா நடத்த முடியாது. எங்கே இருக்குது உங்களுக்கு? டிக்கெட் விலை ஏற்றவே அனுமதிக்க மாட்டாங்க சார். எதையுமே அனுமதிக்கலைன்னா கவர்மெண்ட் திவால் ஆகிடும் சார். இது இன்றைக்கி நேரத்தில் 2011 புண்ணியவான் திருவாளர் செந்தில் பாலாஜி ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்துறை அமைச்சராக வந்து உக்காந்த பிறகு ஆரம்பித்த முறைகேடு. ஜெயலலிதாவால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் செந்தில் பாலாஜி. அவரை தூக்கி 21 மந்திரி சபையில் சேர்த்தார் ஸ்டாலின். ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பித்த அந்த போக்குவரத்து கழக சரிவு இன்றைக்கி 15 வருஷத்தில் எங்கே வந்து நிற்குதுன்னா, கிட்டத்தட்ட எல்லா பேருந்து போக்குவரத்து கழகங்களையும் அரசு போக்குவரத்து கழகங்களையும் நீ ஒன்று இழுத்து மூடணும், இல்லை தனியார் கொடுக்கணும். அந்த நிலைமை வந்துடுச்சு. நான் ஏதோ அதிகப்படியாக பேசுகிறேன், இல்லை வளர்கிறேன், இல்லை முட்டாள்தனமாக பேசுகிறேன், முதலாளிகளோட கைக்கூலியாக பேசுகிறேன்லாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். இன்றைக்கி உண்மை, பணியிலேருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு போக்குவரத்து தொழிலாளிக்கு பணிக்கொடை உள்ளிட்ட விஷயங்களை ஓராண்டு அல்லது 2 ஆண்டு கழித்து தான் கொடுக்குறாங்க. நீ ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி போகிறீங்கன்னா, அன்றைக்கி மாலையில் உங்களுக்கு ஒரு பிரிவு உபசார விழா நடத்தி, ஒரு ஸ்வீட்டு காரம் காஃபி கொடுத்து, பொன்னாடை போற்றி, பணிக்கொடை கொடுத்து, ஒரு கிஃப்ட் கொடுத்து, உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டு வருவான். ஒரு சின்ன கம்பெனியில் போக்குவரத்து தொழிலாளி 6 மணி டியூட்டி முடிச்சு வெறுங்கையோடு நடந்து போகிறான். ஒரு டீ கூட ஒன்று வாங்கி கொடுக்கல. இந்த நிலைமை வந்து கடந்த 15 வருஷமாக ஏற்பட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட்டால், முறையற்ற நிர்வாகத்தால் வந்தது. ஆனால் வந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மினி பேருந்துகளை ஸ்டாலின் பீரியடில் சென்னை மாநகரத்தில் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து யார் வந்தாலும் ஒன்றும் கை வைக்க முடியாது. இப்போ இதில் இவர் 2000 இலவச பேருந்து எப்படி கொடுக்க போகிறாரு? இலவச பேருந்து அமல்படுத்தின கேரளா இன்றைக்கி திண்டாடிக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கும் அவங்க சில செக்டார்ஸில் எல்லா பேருந்துலையும் கிடையாது, சில குறிப்பிட்ட பேருந்துகள்லாம் அறிவித்து 2 மாதமாக நம்மளை மாதிரி அவங்களையும் புது கவர்மெண்ட் மே மாதம் தான் வந்து 2 மாதமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நிலைமை இன்றைக்கினா திண்டாடுறாங்க போக்குவரத்து கழகங்களும் அரசும். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. 3000 ரூபாய் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறீங்க? 6 சிலிண்டர் எப்போ? உங்கள்கிட்ட ஏது பணம்? இப்போ புது பட்ஜெட்டு, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு போட போகிறாங்க இந்த மாதம் இறுதியிலோ ஆகஸ்ட்லேயோ. அதில் ஓரளவு டைரெக்ஷன் தெரியும். அது வந்தால் தான் நம்மளால் கஜானா பொசிஷன் என்ன, இந்த கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டிஸ் என்னன்றது நமக்கு தெரிய வரும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 717 மதுக்கடைகளை நாங்கள் டாஸ்மாக் வந்து மூடி இருக்கோம் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய தாவேக்கா, இன்னொரு பக்கம் ரெஸ்ட்ரோ பாரை திறக்க போகிறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் இருக்குது. அப்படியான ஒரு திட்டமும் அரசுகிட்ட இருக்குது அப்படின்னு இன்றைக்கி முக்கியமான பேப்பர்லாம் நியூஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய மதுபான வகைகளையும் டாஸ்மாக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் என்கரேஜ் பண்ணுறாங்க. மதுப்பிரியர்களை என்கரேஜ் பண்ணும் விதமாக நிறைய மதுபான வகைகளையும் உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளையும் டாஸ்மாக் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இன்டென்ஷன் ஒன்று தான். மதுபான விற்பனை மூலமாக எவ்வளோ ரெவென்யூ அள்ள முடியுமோ அவ்வளோ ரெவென்யூ அள்ளணும். மது விலக்கு, பூரண மது விலக்கு எல்லாம் கொள்கை கிடையாது. மதுபானம் வந்து விற்பனை தமிழ்நாட்டில் அமோகமாக நடந்துகிட்ருக்கு. எல்லாம் குடிக்கிறான், பெரும்பாலானவும் குடிக்கிறான். ஒரு தெருவில் 4 கடை இருக்குது, 3 கடையை மூணுனா 4வது கடையில் 3 கடை சேல்ஸ் அங்கே எக்ஸ்ட்ராவாக போகுது. சேல்ஸ் குறையாமல் கூடுது. 4 கடை 3 கடையை மூடுறான் 1 கிலோமீட்டருக்குள்ளே. இந்த 3 கடையோட சேல்ஸு ப்ளஸ் 4 கடையோட சேல்ஸுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாகவே வருது. அப்போ உங்களுக்கு குடிக்கிறவன் எண்ணிக்கை பெரிய அளவில் பெருகி போச்சு. இதில் புதுவிதமான மதுபானங்களை உள்ள அறிமுகப்படுத்துன்றது கரெக்டான ஒரு அணுகுமுறை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு டாஸ்மாகில் ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி, எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சி நடந்த அட்டூழியம், அராஜகம் என்னென்னா, ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் அங்கே
ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலத்திலையும் முக்கியமான எல்லா கம்பெனிகளுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ரொக்யூர்மெண்ட்லேயே வந்து இவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு ஒரு இருக்கும். ரெண்டாவது சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒழிச்சிட்டு இப்போ கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து அது மாடர்னைஸ் பண்ணுறது. இந்த சென்ஸ் மாடர்னைஸ்னால் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே ஏகபோகம் சில பிராண்டை விற்று தள்ளினதுன்றது புஷ் பண்ணுறதெல்லாம் இருக்காது. ஓவராலாக அதை சீரமைக்கணும்னு விரும்புகிறாங்க. அது பாராட்டத்தக்க ஒரு முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ரெஸ்டோ பார்ன்றது வந்து நீங்கள் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை நோக்கி தான் வந்து மாநிலங்கள் நகர்ந்தாகணும். ஏன்னா வந்து இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய விஷயத்தோடு நம்ம இன்றைக்கி வந்து உலக பொருளாதாரத்தோட தமிழ்நாடு பொருளாதாரம், குறிப்பாக மேற்காசிய பொருளாதாரத்தோட நம்முடைய பொருளாதாரம்லாம் பெரிய அளவில் இணைஞ்சு கிடக்குது. இன்றைக்கி ஏகப்பட்ட முதலீடுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெஸ்டோபார் மாதிரியான விஷயங்கள் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்டாலினே இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அது வந்திருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இது தவிர்க்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் மதுபான விற்பனைகளை கட்டுப்படுத்தலாமே ஒழிய அதை முற்றிலும் குறைக்க முடியாது. இந்த புதுவிதமான பிராண்டை வந்து வாங்கிறது, ப்ரொக்யூர்மெண்ட்டில் பண்ணக்கூடிய மாற்றங்கள்லாம் தேவையானவை. ஏன்னா சிலர் மட்டுமே ஏகபோகமாக அதில் இருந்தாங்க. அது வரவேற்கத்தக்க முயற்சி தான். ரெஸ்டோபார் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் எதிர்க்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடுதல் ரெவென்யூ வரும்னா அது ஜென்ரேட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். இன்னொன்று, மது விலக்கு என்பது தமிழ்நாடு மட்டும் செய்ய முடியாது. அது ஆல் இண்டியா பாலிசியாக தான் வர முடியும். இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் மது விலக்கு உலகத்தில் எங்கேயுமே கொண்டு வர முடியாது. என்ன சொல்லப்போனால் மது விலக்கு என்பது ஒரு தோற்றுப்போன கொள்கை. உலகம் முழுவதிலுமே காலகாலமாக குறைக்கலாம், மினிமைஸ் பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம் வழியா. மது விலக்கு என்பது 100% சாத்தியமற்ற ஒன்று. அந்த முயற்சி செஞ்சாங்கன்னா அரசுகள் வந்து பெரிய நெருக்கடியை நோக்கி நகரும். இன்னொரு பக்கம் நாங்கள் 717 மதுக்கடைகளை மூடுறோம் அப்படின்ற ஒரு நற்பெயரும் அவங்கள தேடிக்கிறாங்க அப்படின்னும்போது தான். இல்லை அது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது தான். எடப்பாடி பண்ணார், ஸ்டாலின் பண்ணார் தான் சொன்னாங்க. மூடிட்டு இந்த பக்கம் திறப்பாங்க. அது ரெஸ்டோபார் திறக்கும்போது என்ன வேறு மாதிரி வரும். அது சும்மா பாப்புலிஸ்டிக் மெஷர். அது வருமானம் குறைச்சதா இல்லையா? 717 கடையை நீ குறைக்கிறியோ கூட்டுறியோ, எவ்வளோ தூரம் டாஸ்மாக் ரெவென்யூ மாதம் அது குறைஞ்சதா கூடுச்சா? இதுதான் அளவுகள். பார்த்தீங்கன்னா எதுவுமே குறையில. அதான் அளவுகள். ரெண்டாவது, இது எந்த கவர்மெண்ட்டுமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. எனி கவர்மெண்ட், ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், டுமாரோ XYZ, மதுவிலக்குன்றது வந்து தேவையற்ற ஒன்று. என்னை பொறுத்த உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு விஷயம். ஏன்னா தனி மனிதன் திருந்தாமல் அரசுகள் வந்து இது கட்டுப்படுத்தி ஒருத்தனை குடிக்காதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. கள் விற்பனையை வந்து தடுக்கவே முடியாது தான் சொல்லுவாங்க. திருக்குறளில் வந்து கள் உண்ணாமை தான் இருக்க ஒழிய கள் உற்பத்தி இல்லாமைன்னு சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான். நல்லா கவனிங்க. மதுவிலக்கு பூரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிற குஜராத்லேருந்து அடிக்ஷனுக்கு வரான். குஜராத்லேருந்துனா அங்கே மது எவ்வளோ தூரம் அவைலபிள்? குஜராத்தில் லீகலாக இல்லை, இல்லீகலாக வந்து இங்கே இருக்க மாதிரி தான் அங்கேயும் அவைலபிள். எந்த கவர்மெண்ட்டாலையும் அதை தடுக்க முடியாது. குறைக்கலாம், மாடர்னைஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லாத ஒரு அட்டுவழியும் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டுமே ஏகபோகமாக அவங்க சரக்கை மட்டும் வாங்கி வைக்கிறது, ப்ளஸ் சப்ஸ்டாண்டர்ட் சரக்கு வைக்கிறதால குடல் அறுந்து சாவுறது. பாண்டிச்சேரியில் 10 வருஷம் குடிச்சானா குடல் அறுந்து போகும்னா, தமிழ்நாட்டில் 1 வருஷத்தில் குடிச்சானா குடல் அறுந்து போகும். இதெல்லாம் தான் நீங்கள் சரி பண்ணணுமே ஒழிய பூரண மது விலக்கு 100% தேவையற்றது, சாத்தியமற்றது. ரெஸ்டோபார் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் வந்து லீக் பண்ணுது. இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. இவங்க பெரிய அளவில் வந்து ஒரு முறையான அறிவிப்புகள் எதுவுமே கிடையாது. லீக் பண்ணுறாங்க, அது மூலமாக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. இது தவறு. அது வெளிப்படைத்தன்மை இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய விவாதங்களை பார்த்து ப்ராப்பரான அறிவிப்பு வருது. ட்ரையல் பலூன்வாங்க. இப்போ 10ஆம் தேதி விஜய் கரூர் போகிறாருன்னா 1ஆம் தேதியே அதை லீக் பண்ணுறது. ஒரு 3ஆம் தேதி ஒரு அடிஷ்னல் தகவல், 5ஆம் தேதி அதுக்குள்ளே செந்தில் பாலையை பிடிச்சி உள்ளே போட்டணும் அப்படின்றது. சில 10ஆம் தேதி போய் அவர் பேசுவார். அந்த மாதிரி இப்போ ரெஸ்டோபாரை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. வந்துடும், எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்துடும். ஓகே. அமைச்சரவை கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் விவாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ரீல்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் மருத்துவமனை, ஸ்கூலு, இது போன்ற இடங்கள்லாம் போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தேவையற்ற விளம்பரங்கள் வேணான்றாங்க. ரீல்ஸை எடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணலை, ரீல்ஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க முட்டாள்தனமாக. பாசிட்டிவாக செஞ்சால் பரவாயில்ல. எல்லாம் அனுபவம் இல்லாத மந்திரிகள், செங்கோட்டையனை தவிர ஒருத்தருக்கும் அனுபவம் கிடையாது. அப்போ இவங்க தேவையில்லாமல் போய் வந்தது. இந்த ஜென்ரேஷன் வந்து முழுக்க சோஷியல் மீடியாவில் வளர்ந்த ஜென்ரேஷன். அதை வச்சு தான் ஆட்சியை கைப்பற்றினாங்க. ஸோ எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக போயிடுது. அதில் போய் மாட்டுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாத கீர்த்தனான்ற அமைச்சர் இப்போ Day 1 கான்ட்ரவர்சி. தேவையில்லாமல் பள்ளிக்கூடத்தில் போய் வந்து
ஆய்வு என்ற பேரில் குழந்தைகிட்ட பேச வேண்டிய பேச்செல்லாம் கிடையாது. இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அது உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அது எல்லா குழந்தைங்களும் இல்லை, வளர்ந்தவங்களுக்கே தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா ஃபாதர் பேரை தான் சொல்லுவோம். அதை ஒரு இதை எடுத்துகிட்டு அது பேக் பெஞ்சஸ்னால் அந்த மாதிரி பேசியிருக்கேன். இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. ரீல்ஸால் மாட்டுறாங்க இவங்க, அதனால் அதெல்லாம் வேணான்றாங்க. அது ஒரு சின்ன விஷயம், ரீல்ஸ் எடுத்தாலும் எடுக்காட்டி நீ அமைச்சராக என்ன செயல்படுறன்றது தான் முக்கியம். கரெக்டாக போல அப்படின்னு நினைக்கிறாரோ விஜய் அவர்கள்? இந்த அமைச்சரவை ஏதோ மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படி நினைக்கும் பட்சத்தில் ஜெயலலிதா அம்மையாராக இருந்திருந்தால் டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் இல்லையா விஜய் அவர்கள்கிட்ட? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் அமைச்சராக அவர் அதிரடி நடவடிக்கை எடுக்க மாட்டார். மந்திரியை தூக்குற, நீக்கிற, டிஸ்மிஸ் பண்ணுற தைரியம் விஜய்க்கு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு 2 மந்திரியை தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, மற்ற மந்திரிலாம் பயப்படுவான்ல. அது வரும், காலம் இருக்குது அதுக்கு. இப்போ தானே வந்து இன்னும் 70 நாள் கூட முடியல. ஸோ அதனால் அவர் அஞ்சுகிறார் என்று கூட நாம் சொல்ல முடியாது. ஒரு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற, மெஜாரிட்டி இல்லைன்றதால பயம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, பட் அதுக்காக தன் பயத்தை அவர் வெளியில் காமிச்சுப்பார்னு எனக்கு தோணலை. தைரியம்னா என்ன? பயம் இல்லாமல் காட்டிக்கொள்வது. அதுதான் உண்மையான தைரியன்றது, பயம் இல்லாமல் காட்டிக்கொள்வது, அவ்வளோதான். இப்போ தான் வந்திருக்குது கவர்மெண்ட்டு. கண்டமேனிக்கெலாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. டிஸ்மிஸ் பண்ணால் சீர்குலையும், எதிர்கட்சிகளுக்கு அது லட்டு மாதிரி மாறும். ஸோ புதுசாக வந்திருக்காங்க, அந்த அளவுக்குலாம் இப்போ யோசிக்க வேணாம். செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடியவங்களை கைது பண்ணக்கூடிய ஒரு போக்கும் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து அதிமுகவுடைய ஒரு பெண் நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்தில்? பழனி விவகாரம் தொடர்பாக, லேண்ட் மோசடி தொடர்பாக எது பேசினாங்க. எந்த ஊரில் சார்? அவங்க மதுரையில் நினைக்கிறவங்க. ஓகே, என்ன ட்வீட் போட்டாங்களா? ட்வீட் போட்டிருக்காங்க, சோஷியல் மீடியா போஸ்ட். ஆமாம், எக்ஸலத்தில் போஸ்ட் போட்டிருக்காங்க பழனி விவகாரம் தொடர்பாக. ஸோ அந்த விவகாரத்தில் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே பெண். சார் நேற்று கூட சார், நேற்றைக்கோ இல்லை முன்தினமோ சென்னை உயர்நீதிமன்றம் மறுபடியும் சொல்லியிருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் திமுகவை சேர்ந்தவர் அரசை விமர்சித்து ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு, அது கொஞ்சம் மோசமாக தான் இருந்ததுன்றாங்க. கைது செய்யும் பொழுது உயர்நீதிமன்றம் சொன்னது, நீங்கள் தொடர்ந்து இதை செய்கிறீங்க, அவதூறு வழக்குகள் தான் இதை தொடரலாமே ஒழிய, டெஃபமேஷன் கேஸ் தான் போடலாமே ஒழிய, கைது நடவடிக்கை என்பது தவிர்க்கப்பட வேண்டும்னு நேற்றைக்கு கூட வந்து உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இதை சொல்கிறதால வந்து திமுக ஏதோ உத்தமர்கள் சொல்லாதீங்க. இதே காரியத்தை தான் திமுகவில் ஸ்டாலின் போலீஸும் செஞ்சுது. 5 வருஷமாக வந்து சாதாரண ட்வீட் போட்டவன் ரொம்ப பேரை தூக்கி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து திமுக தொலைக்காட்சிகளில், சன் டிவியில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் விவாதம் பண்ணுறாங்க. இது சொல்கிறதுக்கு திமுக எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதே தான் அவங்க பண்ணாங்க. இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப வார்ன் பண்ணுறது, 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை பெறக்கூடிய எந்த வழக்கிலும் கைது நடவடிக்கை தேவையில்லை. 1. 2வது, சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கருத்தை ஒருத்தர் தெரிவிப்பதற்காக கைது பண்ணுவது என்பது கூடவே கூடாதுன்னு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் சொல்லுது. பட் கேட்குறது இல்லை. இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்படி தான். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்கள் இது நடந்துகிட்டு இருக்குது. மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டில் நடக்குது, ரேவந்த் ரெட்டி கவர்மெண்ட்டில் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, ஊபியில் நடக்குது. எல்லாரும் வந்து கட்சி வேறுபாடு இல்லாமல் இதில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள விமர்சிச்சிங்கன்னா அது அந்த விமர்சிப்பவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அதை நிறைய பேர் அந்த பதிவுகளை பார்க்குறாங்கன்னா உடனே கைது பண்ணுறது. இதை செய்யாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டோட வார்னிங்கை, சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்பீட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸை மாநில காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட பெரும்பாலான மாநில காவல்துறையினர் மதிப்பதே இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ நேற்றைக்கு சொல்லுது, நீங்கள் இதை செய்யாதீங்க, டெஃபமேட்ரி தான் போடணும், டெஃபமேஷன் கேஸ் தான் போடணும். பட் ஸ்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாற்றுத்திறனாளியை அரெஸ்ட் பண்ணி கடைசியில் சொந்த ஜாமீனில் ஜட்ஜ் வெளியிட்ட அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பாவம், அவரை தூக்கிட்டு வராங்க. சரி, இவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பதிவுகளை போடணுங்க. வரம்பு மீறி போடுறாங்க யாரையுமே. ஒரு மனிதன் தன்னை எல்லா இடத்துலையும் நாகரிகமாக நடத்திக்கணும், எல்லாரையும் நாகரிகமாக நடத்தணும். முதலமைச்சரை மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவரை மட்டும் இல்லை, யாரை பற்றி விமர்சனம் பண்ணாலும் ஒரு மனிதன் வந்து கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அது முதலமைச்சர்னும் போது சட்டம் பாயுது, எதிர்கட்சி தலைவர் மற்றவங்க போது சட்டம் தூங்கும், வராது. ஆபாசமான வார்த்தைகளை முதலமைச்சரை பற்றி, அமைச்சர்களை பற்றி பேசுறதுன்றது ஏற்புடையதல்ல. அப்போ நீ உள்ளதான் போகணுன்ற வாதம் எழுவது இயல்பானது. ஆனால் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கருத்து சொல்கிறவங்களையும் நீங்கள் இப்போ இந்த பெண் நிர்வாகிகள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறவங்களையும் நீங்கள் உள்ளே பிடிச்சி போடுறீங்கன்னா அது தப்பு இல்லையா? இது நாலாவட்டத்தில் வந்து இதனாலெல்லாம் நீங்கள் அடக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப யுகத்தில் வந்து சாரையாக வந்து பேசிட்டு போவோம். போலீஸை வச்சு நீங்கள் இந்த பிரச்சனையை அடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும்.
தேர்தலுக்கு முதல் மாதம் வரைக்கும் கூட ஸ்டாலின் வெற்றி உறுதி, திமுக 2வது முறை ஆட்சியை பிடிப்பது உறுதின்னு நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாவது வந்துடும் தான் நான்லாம் கூட சொன்னேன். கடைசியில் என்னாச்சு, அவரே தோத்தாரு. கவர்மெண்ட் ஆட்சி மாற்றம் வந்ததில்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறவன் எழுதுகிறவனுக்கெல்லாம் எதிராக வந்து கைது நடவடிக்கைகள் ஏற்புடையதல்லைங்க. அன்லஸ் வந்து உங்களுக்கு வன்முறையை தூண்டுறது, இரு சமூகத்தினரிடையே மோதல், அந்த மாதிரினா பண்ணலாமே ஒழியுங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ்க்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து நாளைக்கு யாருமே எதை பற்றியுமே பேச முடியாத சூழல் வந்துடும். இது ரொம்ப தவறான, ஆபத்தான, மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை. ஐ திங்க் இதை முளையிலேயே கிள்ளி ஏறினும். மெட்ராஸ் ஹைகோர்ட் நேற்றைக்கு மறுபடியும் எச்சரித்திருக்கிறது. நீங்கள் டெஃபமேஷன் கேஸ் தான் போடணும், கைது நடவடிக்கையெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திமுக அரசும் இதை தான் அவங்க பண்ணாங்க. இதை பேசுறதுக்கான உரிமை திமுகவுக்கோ தொங்கு சதைகளுக்கோ பெய்டு மவுஸ்க்கோ கிடையாது. இதை தான் அவங்க 5 வருஷம் பண்ணாங்க, திரும்ப பண்ணாங்க. அவங்களும் இதே தான் பண்ணாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட் வரும்போது இவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் இப்போ லாக்அப் டெத் வரைக்கும் போகுது அப்படின்ற செய்திகள்லாம் வருது இல்லை? நாகர்கோயிலில் ஒன்று லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. கனிமொழி அவர்கள் போய் பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வருது இல்லை? ஸோ கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆட்சியிலேருந்து தான் லாக்அப் டெத்ஸ் நிறையா நடந்தது. அஜித்குமார் கேஸ் ஒன்றுத்துக்கு மட்டும் ஸ்டாலின் சாரி சொன்னார். மற்ற எந்த கேஸுக்கு சாரி சொன்னார்? ஒரு அதிகாரத்துக்கு வந்து 3 மாதத்தில் குதிரை வண்டிக்காரன் ஒருத்தனை போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 21 விக்னேஷ். ஆமாம், 2 ஸ்டேட்மெண்ட் அசம்பிளியில் படித்தார். மாற்றி படித்தார். ஆமாம், மிஸ்லீட் பண்ணார் அசம்பிளியில். அவர் மேலே ப்ரிவிலேஜை மூவ் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியல. சபைக்கு தவறான தகவலை ஸ்டாலின் கொடுத்தாரு. என்ன பண்ண முடிஞ்சது? அறிக்கை அப்படியே படிச்சாரு, எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சாரு. ரெண்டுமே மாறி படிச்சாரு. முதல்ல படிச்ச அறிக்கைக்கும் 2வது படிச்ச அறிக்கைக்கும் தலைகீழ வித்தியாசம். அவங்க ஆட்சியிலையும் அப்படியே தொடர்ந்தது, இவங்க ஆட்சியிலையும் தொடருது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. ஆனால் என்ன ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவால் அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அரசுக்கு எதிராக ஒரு கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் உருவாக்க முடியும். திமுக ஆட்சியில் அதை செய்யறதுக்கு அண்ணா திமுகவுக்கு துப்பு இல்லை. அதனோட விளைவு தான் தோத்தினை தாவேக்கா வந்திருக்கு. தப்பு நடக்கும்போது திமுககாரன் எதிர்கட்சியாக இருக்கும்போது தெருவில் இறங்கி எப்படி போராடுறோம். அதில் ஒரு 50% அந்த சொரணை உண்மையிலே சொல்கிறதுனா அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தார்மீக கோபம், அந்த ஒரு அரசியல் வெறி இருந்ததுன்னா அதிமுகவுக்கு இப்படி தோற்றுருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாததால் திமுக கிட்ட சரண்டர் ஆனதால தான் விஜய் வந்து ஜெயிக்கிறார். ஓகே, பார்க்கலாம் சார். இன்றைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் மக்களுக்கு வந்து எது திமுக எது தாவேக்கா அப்படின்ற அது அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் பாஸ். நம்ம ஏன்னா வந்து நடைமுறையில் எதுவும் மாறினதா தெரியல. இப்போ ஜெயிலில் ஒருத்தனை சாவடிக்கிறான் அடிச்சு, ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்தாலும் கவர்மெண்ட் தான் பொறுப்பு. ஏன்னா ப்ரிசன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். கஸ்டோடியல் டெத்துன்றது எங்கே நடந்தாலும் கஸ்டோடியல் டெத்து தான். போலீஸ் கஸ்டோடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டோடிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இங்கே போலீஸ் ரெஸ்பான்சிபிள், அங்கே வந்து ஜெயில் ஆஃபீஸர்ஸ் ரெஸ்பான்சிபிள், ப்ரிசன் அஃபிஷியல்ஸ். பட் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் சீஃப் மினிஸ்டர் தானே. அப்போ அரசு தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில். இது நீங்கள் வந்து அவங்க ஏதோ 100 கிராம் கஞ்சா வச்சுருந்தான், குட்காவை சோவாட் 100 கிராம் குட்கா வச்சு தான் ஆட்சி கொண்டுடுவீங்களா? அப்போ கோர்ட் எதுக்கு? நீங்களே தீர்ப்பு கொடுத்துருவீங்களா? விஜயபாஸ்கர் கட்சியில் சேர்க்குறீங்கள, அப்புறம் என்ன? அது கூட நான் போக விரும்பலை. கேட்டீங்க, ஃபைன். ஒருத்தர் குட்கா வச்சுருக்கான்னா வந்து சாவடிச்சிடுவீங்களா? அதே பக்கம் குட்கா குற்றச்சாட்டுக்கு ஆளானவரும் நீங்கள் உள்ளே சேர்த்துப்பீங்க. என்னங்க உங்கள் நியாயம்? ஆகவே நிரம்ப தவறுகள் நடக்கின்றன. இன்ட்ராக்ஷன் இல்லை. முதலமைச்சர் மீடியாவை பார்க்க மறுக்கிறாரு. நிறைய தகவல்கள் அவர் காதுக்கு போதானே நமக்கு தெரியல. மீடியாவை பார்க்குறதுல வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் அவங்க தயங்குறாங்கன்னு தெரியல. பல தகவல்கள் முதலமைச்சர் காதுக்கு போதான்றதே நம்முடைய கவலையாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லை சார்? அவரும் பார்க்கலங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மீடியா பர்சன்ஸோட தனிப்பட்ட முறையில் பேசுவார், பர்சனலாக பேசுவார். அவரும் ஒன்றும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமை திமுக கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் ஒன்றும் பார்க்கல. நம்ம கேட்கலாம், திருவாளர் பொதுஜனம் கேட்கலாம். இதே கதை தான் அவருக்கும். 2 ப்ரெஸ் மீட்டோ 3 ப்ரெஸ் மீட்டோ தான் நடத்தினார். அது கூட எழுதி வச்ச கேள்விக்கு தான் பதில் சொன்னார். ஃபிக்ஸடாக தான் போச்சு. ஃபிக்ஸடு மேட்ச். அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் மீட் ஒன்று கூட அவருக்கு பீரியடில் நடக்கலை. அவர் பீரியடில் நடக்கலைன்னா இவர் பீரியடில் நடக்கூடாதா? அப்போ 2 பேரும் அடிப்படையில் ஒன்றா? அப்போ திமுகவும் தாவேக்காவும் ஒன்றா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் கேட்குற உரிமை தார்மீக தகுதி திமுக கிடையாது. ஆனால் திமுக இல்லாமல் இருக்கலாம். மக்களுக்கு இருக்குது, திருவாளர் பொதுஜனத்துக்கு இருக்குது, சிவில் சமூகத்துக்கு இருக்குது, மீடியாவுக்கு இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவியேற்று அதுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பதவியேற்று இந்த 70 நாள் நான் பார்க்கவே இல்லை, பார்க்கவும் மாட்டேன்றார். அவர் காலத்தில் அவர் பார்க்க மாட்டாருன்னு தான் தோணுது. அதில் உறுதியாக இருக்கார், பார்க்க மாட்டேன்றதில்.
அது ரொம்ப தவறான அணுகுமுறை. ஏன்னா பல விஷயங்கள் அவர் காதுக்கு வராமல் போகும். ஏன்னா அதிகாரிகள் போய் தான் சொல்லுவான், கட்சிக்காரன் போய் சொல்லுவான். நீங்கள் வந்து அந்த விண்டோவை மீடியாவோட இன்ட்ராக்ஷனை ஓப்பன் பண்ணி வைக்கணும். உண்மையிலேயே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு மறைக்கிற தகவல்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். இன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் விஜய் ஷுட் டாக் டு மீடியா. பட் அவர் பார்க்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் அதை வந்து ராயிலாக டிமாண்ட் பண்ண முடியாது, சத்தம் போட்டு கூப்பாடு போட முடியாது. அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. யூ கேனாட் கம்பல் ஹிம் டு டாக் டு மீடியா. இஃப் இஸ் நாட் டாக்கிங்னா இஸ் நாட் டாக்கிங், அவ்வளோதான். நல்லது கடந்து அவங்க அனுபவிக்க போகிறாங்க. சார், இறுதியான ஒரு கேள்வி. மாற்றம் அப்படின்னு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ மாற்றம் அப்படின்றது மேல்மட்டத்தில் நிகழ்ந்திருக்கு, அது கீழ்மட்டம் நோக்கி வருதா, எப்படி பார்க்குறீங்க? அது என்னங்க மாற்றம்? சும்மா இதெல்லாம் வந்து பம்மாத்து வேலைங்க. நீங்கள் அது வந்து மக்களை வந்து மயக்கிற வேலை. என்ன மாற்றத்தை இந்த செட்டப்புக்குள்ளே நீங்கள் கொடுத்துட முடியும்? இப்போ நடக்கிற லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க, ஊழல் என்னங்க ஒழிச்சிட்டிங்க? இதுதான் முதல்வன் பட கதைங்க. இது ஒரு நாள் முதல்வராக ஒழிச்சிட்டு வரல. என்ன மாற்றத்தை பண்ணீங்க சொல்லுங்களேன்? அதுக்கான நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் எது? ஊழலை ஒழிப்பன்ட்டு விஜய் பாஸ்கரத்துக்கு உள்ளே வைக்கிறீங்க. மேபி இனிமே நடக்குமா? எப்படி நடக்கும்? முதல் கோணல் முற்றும் கோணல் தானே. இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி இல்லைன்னும் போது இன்னும் சிக்கல் தானே உருவாகும் உங்களுக்கு. முதல்ல ஊழலுக்கான வரையறை என்ன, அது சொல்லுங்கள். இன்றைக்கி பல பேர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ எந்த மாற்றத்தை நீங்கள் பேச போகிறீங்க அதை சொல்லுங்கள். நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊழல் ஒழிப்பு என்பது நிர்வாகத்தோட முன்னுரிமைகளில் ஒரு அம்சம். அது மட்டுமே ஒரே அம்சம் கிடையாது. அது மட்டுமே ஒரே அம்சம் கிடையாது. அதை வச்சு 5 வருஷம் போக முடியாது. எப்படி போவீங்க? டெலிவரி என்ன? யூ ஹாவ் டு டெலிவர். கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்றணும், புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பை குறிப்பாகவும் பொதுவாக எல்லாரோட பாதுகாப்பையும் நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் தான் அளவுகோல். ஊழலை ஒழிச்சுன்றது அளவுகோல் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், ஊழல் வந்து வளர்ச்சியின் ஒரு அங்கம். கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சியே இல்லாத இடத்துல ஊழல் இருக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? ஊழல் அதிகமாக இருக்க மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிராலாம். இங்கே தான் க்ரோத் அதிகம். பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார்லாம் ஊழல் கம்மி, க்ரோத்தே கிடையாது. 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். எங்கேருந்து வந்தவன்? பெரும்பாலானவங்க 3-4 ஸ்டேட்டு: பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர். ஒரே நேரத்தில் தான் எல்லாம் விடுதலை அடையுது 1947. ஏன் சில மாநிலங்கள் வளருது, சில மாநிலங்கள் வளரல? கரப்ஷனை பற்றி பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சியில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஊழல். வளர்ச்சியே இல்லைன்னா ஊழல் எங்கே இருக்குது? ஆகவே அதை மட்டுமே ஒழிப்புன்னு ஒருத்தர் கிளம்பி வர்றதுன்றதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன டெலிவரி பண்ணீங்க, என்ன நிர்வாகத்தை கொடுத்தீங்க, கொடுத்த ப்ராமிசஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்க, அந்த அளவுகோல்கள் தான் மேலெழும்பி நிற்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.